நாங்கள் வந்து சாரோட டீமில் காசி யாத்திரை, அதாவது 4 ஸ்டேட்டு, 5 ஸ்டேட்டு, பீகார், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம், ஒரிசா எல்லாம் போயிட்டு வந்தோம். ஜார்க்கண்ட் எல்லா இடத்துலையும் அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க. பட் ஆனால் அது இல்லாமல் எல்லா இடத்தையும் காட்டினாங்க. எங்கள் ஒரு குடும்பம்னு இருந்தால் நிறைய சலசலப்பு அது இதெல்லாம் வரும். இருந்தாலும் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி திறமையாக நல்லபடியாக முடிச்சு வச்சாங்க. சாப்பாடும் அற்புதமாக வீட்டு சாப்பாடாட்ட வயிற்றுக்கு தொந்தரவு பண்ணிடுவோம். நல்லா பயந்து ஓடியாந்தோம். வீட்டிலேருந்து தொக்கு, ஊறுகாய், பொடி இதெல்லாம் செஞ்சு நாட்டு சக்கரெல்லாம் வச்சுருந்தோம். ஆனால் அதை நாங்கள் யூஸ் பண்ண முடியாமே போயிடுச்சு. சாரோட ஃபுட்டே சூப்பர். அதில் நாங்கள் இந்த வயிற்று கோளாறு எதுவுமே இல்லை. எங்களை எப்படி ஒரு வீட்டில் கூட பிறந்தவங்க அப்பா வாட்டம் நாங்கள்லாம் தனியாக அந்த கோயிலுக்கு போகும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் ஜென்ஸ் எல்லாம் 4 பேரை வந்தோம். அப்படியே கோழி அப்படியே குஞ்ச பாதுகாக்கிற மாதிரி அப்படியே போத்து கொண்டாந்து எங்களை விட்டாங்க. நான் சிங்கிளாக நாங்கள் வந்தால் கூட நாங்கள் சேஃபாக வீட்டுக்கு போன்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு. இனிமே சாரோட டீம்ல தான் நாங்கள் வருவோம். நன்றி, வணக்கம். குறைகளை சொல்ல மேடம். குறைகள்னு ஒன்று சாப்பாட்டில் வந்து எல்லார் வீட்டிலும் அப்படிதான். நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு எல்லாம் சூப்பராக சமைச்சு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு உப்பு காரம் பத்தாமல் இருக்கும். ஏதாவது ஒன்று ஒரு அவசர அதெல்லாம் அது எல்லார் வீட்லேயும் நடக்கிறதா. என்னைக்கே ஒரு நாள் தான், டெய்லியெல்லாம் கிடையாது. டெய்லி வடமாசம் சாப்பாடு, பொரியலோட ஒரு கீரை பண்ணி வச்சாலும் அதுவும் டேஸ்ட். இன்னைக்கு கீரை வத்தல் குழம்பு வச்சுருந்தாங்க. அதுவும் ஸ்வீட் ஒன்று வச்சாங்க. அதில் யாருக்கு ஸ்வீட்டு ஹாப்பி பர்த்டேன்னா நாங்களாம் வந்துருத்தோம். அந்த பையன்கிட்ட ஹாப்பி பர்த்டே பையா அப்படின்ட்டு அவனை எனக்கு பர்த்டேன்னாங்க. அந்த பசங்களும் அந்த மாதிரி ஒத்துழைப்பு செஞ்சாங்க. அந்த பசங்கள் அதுவும் அந்த என்ன ராஜு பையா பயப்படாம எங்கள்ல வந்து எந்த இடம் போனாலும் சரவணன் சார், கோபி சார் ரொம்ப இது பண்ணி எங்க போனாலும் எங்க பின்னாடி வந்து பத்திரமா பயங்கிறதே இல்லாத அளவுக்கு 4 முக்கம் கடந்தா அங்க ஒரு ஆள் இருப்பாங்க. கோபி சாருக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. நம்ம 4 பேரும் போட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 100 பேர் வச்சலாம். 102 பேர் சமாளிச்சு கொண்டு வர சாதாரண வீட்லயே ஒரு 10 பேர் சமாளிக்க முடியல. கடகடகட எல்லாம் கத்துனாங்க. அவங்களே சமாளிச்சு உட்கார வச்சு பொறுமையா சரியா இன்னைக்கு வெற்றிகரமா நைட்டு 11:30 மணிக்கு 11:50க்கு ட்ரெயின் ஏற போறோம். அதோட பெரிய பியூட்டி நான் இந்த 2 நிமிஷத்துல லக்கேஜ் இறக்கணும். சரியான பியூட்டி. கவலைப்படாதீங்க ரகு சார். அப்படியே அங்க நிக்க வச்சு டக்கு டக்கு நாங்க எடுத்து கொடுத்தோம். கோபி சாருக்கு அவ்வளவு ஒரு நன்றி. அப்பா நாங்க பயந்ததுக்கு அவ்வளவு உதவி பண்ணாரு. எங்க வீட்டு தம்பி மாதிரி நீங்களா எங்க வீட்டுக்கு வாங்க. நேற்றுக்கு போட்ல கங்கையில குளிச்சு நாங்க போகும்போது ஒவ்வொரு காட்டு, இந்த காட்டு இது, இதோட இது அற்புதம் என்ன வரிசையா அவங்க சொல்லிட்டு வந்தோம். நல்லா எக்ஸைட் பண்ணாங்க. நிறைய பேர் வரையறாங்க. அடுத்த டூர்ல கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல வருவோம். கண்டிப்பா மேடம். எங்க பொண்ணு உங்கள் அனைவருக்கும் அப்பா உங்க அப்பா 3 தலைமுறை நீங்க செய்யறதா கேள்விப்பட்டோம். இன்னும் மேலும் வளரணும். நீங்க எல்லாரும் காசி விஸ்வநாதர் அருளால கண்டிப்பா மேடம் நல்லபடியா இருக்கணும். கண்டிப்பா தேங்க்யூ எல்லாத்தவருக்கும் கண்டிப்பா இறைவா போற்றி போற்றி. ரொம்ப நன்றி.